friends, welcome to Tech Tutor Tamil channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜாவால கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பார்க்க போறோம். கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னா என்ன? டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர், அதேபோல கன்ஸ்ட்ரக்டருக்கு மெத்தடுக்கு உள்ள டிஃபரன்ஸ். இது எல்லாத்தையும் வந்து ஒரு பிரசன்டேஷன் அதோட எக்ஸாம்பிளோட வந்து நம்ம வெரி டீடைல்டா பார்க்கலாம். சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஜாவால கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல இருந்து இன்ஸ்டன்சஸ் ஆர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு பேர். கன்ஸ்ட்ரக்டருக்கும் மெத்தடுக்கும் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் கிளாஸ் நேமும் வந்து எக்ஸாக்ட் சேமாக இருக்கணும். அதே போல் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது. எக்ஸாம்பிள் மெத்தட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெத்தட்லேருந்து இன்டீஜர், ஃப்ளோட் இல்லைன்னா ஸ்ட்ரிங் அந்த வேரியபிள்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். பட் இன்கேஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டரில் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. இது வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே புக் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த புக் கிளாஸில் 3 வேரியபிள் இருக்குது. ஆத்தர், டைட்டில், ப்ரைஸ். ஃபைன், இது வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் தி கிளாஸ். இப்போ இந்த கிளாஸுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையானது வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டரோட சின்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சஸ் மாடிஃபையர், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் நேம். கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கிளாஸ் நேம் வந்து சேமாக இருக்கணும். இந்த சினாரியோவில் புக் அப்படின்றது தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் நேம். அடுத்து வந்து ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் ஃப்ளோர் பிரேசஸ். இது வந்து நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஏன்னா இதில் வந்து நம்ம எந்த ஆர்குமெண்ட்டுமே நம்ம பாஸ் பண்ணுறது இல்லை. அடுத்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்குமெண்ட் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சேம் கன்ஸ்ட்ரக்டர் தான், பிகாஸ் கிளாஸ் நேமும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேம். இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம் ஆர் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் இங்கே இந்த புக் நேம், ஆத்தர், டைட்டில், ப்ரைஸ் இதெல்லாம் வந்து நம்ம பாஸ் பண்ணுறதுனால இது வந்து பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன், இதில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புக் கிளாஸில் இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரக்டருமே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஜேவிஎம்ஏ வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணும். அது வந்து இம்ப்ளிசிட் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நீங்கள் வந்து ஓவர் ரைட் பண்ணிவிட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரோ இல்லை பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரோ வந்து நீங்கள் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து எக்ஸ்பிளிசிட் கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஜேவிஎம் ப்ரொவைட் பண்ணும். அதர் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து மென்ஷன் பண்ணணும். இது வந்து கன்ஸ்ட்ரக்டரில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் ஒன்று வந்து இருக்குது. அது வந்து என்னென்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். காப்பி கன்ஸ்ட்ரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம இன்புட்டாக பாஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த சினாரியோவில் ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அதை கிரியேட் பண்ணுற எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்டை வந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர். இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுன்னா நம்ம பாஸ் பண்ணுற அந்த ஆப்ஜெக்ட் இருக்க வேல்யூஸை எல்லாம் அந்த புது ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அசைன் பண்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் சொல்லிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸாம்பிளில் எப்படி வந்து ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ன்ற ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இந்த பேக்கேஜில் student.java அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கிளாஸில் வந்து ஒரு 2 வேரியபிள்ஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் நேம், பார்த்தீங்க அப்படின்னா private id அப்படின்னு. இப்போ 2 வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே அப்படின்ற மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே வந்து டிஸ்பிளே ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து இது பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமையும் ஐடியும் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். டிஸ்பிளே பர்பஸ்க்காக ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கூட போட்டுட்டு ஃபார்மேட்டிங்காக ஒரு நியூ ஸ்பேசஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அவுட்புட் தெரியணுக்காக பண்ணிடுறேன். ஃபைன், இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அதில் 2 பேராமீட்டர் இருக்குது. அதுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கான இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நான் மெயின் மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இந்த மெயின் மெத்தடில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபைன், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட், இது வந்து கிளாஸ் நேம், இது வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு நியூன்றது வந்து கீவேர்டு, இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றது கிளாஸ் நேம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட்டே பண்ணலை. இப்போ இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் student.class அப்படின்றது தான் கிளாஸ் ஃபைல். நம்ம ஐடி யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் கிளாஸ் கிரியேட் பண்ணுறப்பயே உங்களுக்கு கம்பைல் ஆகி உங்களுக்கு .class ஃபைல் வந்து கிரியேட் ஆயிரும். இந்த .class ஃபைல் வந்து உங்களுக்கு கம்பைலர் ஜேவிஎம் வந்து கிரியேட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர்.
நம்ம பார்த்தபடி அக்சஸ் மாடிஃபையர் இருக்கும், பப்ளிக் இங்கே இருக்குது. அதே போல் கிளாஸ் நேமும் உங்கள் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமாக இருக்கும். இப்போ இந்த கேஸில் ஸ்டூடெண்ட். இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஜேவிஎம்ஏ ப்ரொவைட் பண்ணுது. இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு பேர் தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, நான் வந்து இப்போ வந்து இந்த கிளாஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த மெயின் மெத்தடில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை வந்து இப்போ யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வேல்யூஸ் வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து ஏதாச்சும் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஃபைன். இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நேம் ஐடி வந்து அசைன் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் நேம் அண்ட் ஐடி வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபைன். இப்போ நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மாடிஃபையர், உங்களோட கிளாஸ் நேம். ஓகே ஃபைன். இங்கே வந்து நான் எதுவுமே நான் வந்து பிரிண்ட் பண்ணலை, பட் ஒன்லி சிஸ்அவுட் மட்டும் போட்டுக்கிறேன். இந்த சிஸ்அவுட்டில் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸாம்பிள் வந்து இது இந்த சிஸ்அவுட்டில் வந்து நான் வந்து இது வந்து நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஃபைன். இது வந்து நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து சேம் இதை வந்து நான் செட் பண்ணுறேன். ஜான் ஐடி வந்து சம் ஐடி சம் நம்பர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜேவிஎம் கிரியேட் பண்ணுற டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணல, நம்ம கிளாஸுக்குள்ளே நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஃபைன். இப்போ சேம் கான்செப்ட் தான், நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். பட் இந்த சினாரியோவில் இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து கால் பண்ணோம். ஃபைன். நம்ம வேல்யூ செட் பண்ணிட்டோம். நம்ம டிஸ்பிளே வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஹைலைட் பண்ணுற அவுட்புட்டை பாருங்கள். நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்பயே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆயிருக்கு. அதுதான் வந்து நோ ஆர் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு. இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து இந்த அவுட்புட்டை காட்டணும் அப்படின்னா நான் ஃபார்மேட்டிங்காக நியூ லைன் கீவேர்ட் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ ஃபைன். நான் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ இங்கே ரன் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னா நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால்டு. எங்கே நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்குன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நான் வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு நான் டிஸ்பிளே டீட்டெயில்ஸை கூப்பிடுறேன். டிஸ்பிளே டீட்டெயில்ஸ் வந்து கால் ஆயிடுச்சு. இது வந்து நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். அடுத்து நான் ஒரு ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுதான் வந்து பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுக்குரிய சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஆக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக், அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கிளாஸ் நேமும் சேம். இங்கே நம்ம பாஸ் பண்ணுறோம்ல இந்த பேராமீட்டர், அதனால தான் வந்து இதை வந்து பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சினாரியோவில் வந்து நேம் அண்ட் ஐடி வந்து பாஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம 2 கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கோம். ஒன்று வந்து நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், இன்னொன்று வந்து பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த கான்செப்ட்டுக்கு பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்வாங்க. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மெயின் மெத்தடில் வந்து இந்த 2 அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் எடுத்து விட்டுட்டு நான் கிரியேட் பண்ண போகிற கன்ஸ்ட்ரக்டரே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேம் மட்டும் மேபி நான் இதுக்காக என்னோட நேமே போட்டுக்கிறேன், கருப்பன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்டோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நியூ ஸ்டூடெண்ட். பட் இந்த டைமில் எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறதையும் உங்களுக்கு இது பண்ணுறதுக்காக மேபி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக கூட போட்டுடுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால்டுன்றது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வரும். அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இப்போ நான் வந்து ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் தான். காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதோட அக்சஸ் மாடிஃபையர், அடுத்து வந்து ஸ்டூடெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட்டே வந்து நம்ம அகெயின் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை தான் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்ன்றது அக்சஸ் மாடிஃபையர், ஸ்டூடெண்ட் இருந்து கன்ஸ்ட்ரக்டர். இந்த
மெத்தட் ஆர் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ன்ற ஆப்ஜெக்டை தான் பாஸ் பண்ணுறோம். நான் அது காலாகுதா இல்லைன்றதுக்காக வேண்டி சிஸ்அவுட்டில் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர் கால்டுன்னு போட்டுக்கிட்டேன். இங்கே என்ன பண்ணுவோம்னா இந்த திஸ் அப்படின்றது என்ன கீவேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் நேமில் இருக்கிற வேரியபிள் நேமும் நம்ம மெத்தடில் பாஸ் பண்ணுற வேரியபிள் நேமும் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து திஸ் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு எஸ் டாட் நேம். இப்போ இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூ வந்து இங்கே காப்பி பண்ணுறோம். அதுதான் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் 2 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் 2 டாட் டிஸ்பிளே டீட்டெயில்ஸ் வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அது வந்து பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறோம். இப்போ காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஒரு ஆப்ஜெக்டவே வந்து ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுறது வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர். அந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டரோட வேல்யூ அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸோட டிஸ்பிளே டீடைல்ஸை கால் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கால் பண்ணுறோம் நம்மளுக்கு ப்ரோக்ராமில் என்ன அவுட்புட் வரணும்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் கால்டு வரும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஃபைன், நான் ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் கால்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நான் கவர் பண்ண நினைச்சது கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இன் ஜாவா. அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோம். ஃப்ரம் பிகினிங்கில் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், ஜேவிஎம் ப்ரொவைட் பண்ணுறது, அடுத்து நம்ம கிரியேட் பண்ண நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர், எல்லா கன்ஸ்ட்ரக்டர் பார்த்துட்டோம். இந்த கோடை வந்து நான் நம்ம சேனலுக்குரிய GitHub ரெபாசிட்டரியில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த லிங்க்லேருந்து நீங்கள் இந்த சாம்பிள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. அதை எக்ஸிக்யூட் பண்றப்ப உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸெப்ஷன் வருது, எரர் வருது அப்படின்னா கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு வந்து ஐடியில் வந்து ஒரு 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ஐடியில் வந்து உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும், ப்ரோக்ராமிங்கை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலும் என்னோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் திரும்பவும் சந்திக்கிறேன்.